Hello guys, welcome to my YouTube channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Blender learning தான் பார்க்க போறோம். Blender learning அப்படினா என்ன அப்படினா learning model that combines both formal and non formal methods. அதாவது ரெண்டு மெத்தடையும் நம்ம வந்து சேர்த்து யூஸ் பண்றது தான் Blender learning. ஃபார்மல் மெத்தடும் இருக்கும், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுக்கிற மெத்தடும் இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் மெத்தடும் இருக்கும். அதான் Blender learning. ஓகேவா? The instruction of a lesson occurs with both teachers interaction and computer devices. அதாவது இப்போ நமக்கு ஒரு கிளாஸ் நடக்கு அப்படின்னா அங்கே வந்து டீச்சரும் அங்கே அதில் பேசுவாங்க, அதே நேரத்தில் நம்ம கம்ப்யூட்டர் டிவைஸ்லேயும் அதை பற்றி ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதுதான் இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Blender learning, ஆல்சோ நோன் அஸ் ஹைப்ரிட் லேர்னிங் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ தாமஸ்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அல்ஜிப்ராவை வந்து அவங்க டீச்சர் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அவன் அதை பற்றி கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக லேபுக்கு போகிறான். கம்ப்யூட்டர் லேப் போய் அந்த இது அல்ஜிப்ராவை போட்டு அந்த அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் போட்டு அவன் சால்வ் பண்ணி பார்க்குறான். இந்த மாதிரி ரெண்டு யூசஸும் இருக்கிறது தான் Blender learning. ஓகேவா? அப்புறம் இதுக்கு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் இன் லேர்னிங். அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய இதில் வந்து லேர்னிங் ப்ராசஸில் ஸ்டூடெண்ட்டோடைய என்கேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஹான்ஸ்டு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன், அதாவது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் கனெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மோர் ஃப்ளெக்சிபிள் டீச்சிங் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதாவது ஃப்ளெக்சிபிள்னால் நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் டீச்சிங்காகவும் இருக்கும், கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்டும் இருக்கும். லேர்னிங் ப்ராசஸ்க்காக கம்ஃபர்டபுள் டீச்சிங் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் Blender learning, ஏன்னா 4 மாடல் இருக்குது. ரொட்டேஷன் மாடல், ஃப்ளக்ஸ் மாடல், செல்ஃப் பிளெண்ட் மாடல், என்ரிச்டு விஷுவல் மாடல். நான் அதுக்கான ஃபோட்டோஸ் வந்து அந்த மாடல் கூடிய ஃபோட்டோ நான் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ளெக்ஸ் மாடலுக்கு மட்டும் ஒழுங்கான இது கிடைக்கல, நான் நான் ரைட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அந்த பிக்சர்ஸை பாருங்கள், உங்களுக்கு அதை பார்த்தாலே புரியும் என்ன அந்த மாடல்லாம் எதை பற்றி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஓகேவா? அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.